கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இதோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1971. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் நல்ல ஃபாலை முடிச்சுட்டு அங்கேன்னு என்னாச்சு, ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து உங்களுக்கு என்னாச்சு, மறுபடியும் டவுன் சைடில் வந்துருச்சு. ஸோ டவுன் சைடில் வந்திருந்தாலும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீடெஸ்ட், அதாவது இந்த ஜோனில் ஏன் சப்போர்ட் எடுத்திருக்குன்னா, இந்த கேப்பை உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, வாங்கலாம். ஆனாலும் இது ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது இல்லையா. ஸோ அதனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போ இதை ஜூம் பண்ணிக்குவோம். ஜூம் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லையா, ரைட். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் 1418. ஸோ இதுதான் உங்களுக்கு எஸ்எல். ஸோ இந்த ஜோன் இப்போ தெரியும் நினைக்கிறேன் கர்சர் உங்களுக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு எஸ்எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 1806. இதுதான் நமக்கு வந்து டார்கெட். நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1971 இதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே ப்ரோ, செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சொனாட்டா சாஃப்ட்வேர். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே, அதாவது இந்த கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபாலை முடிச்சுட்டு இப்போ ஒரு சைட்வேஸ் போயிட்டுருக்கு. அதாவது இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 858. அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்துருச்சு. நல்லா டவுன் ஆகிட்டு இப்போ அகைன் மறுபடியும் என்னாச்சு, ஸோ உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்படியே டவுன் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அகைன் மறுபடியும் ஒரு கன்சாலிடேட் ஜோன். அங்கேருந்து அகைன் மறுபடியும் உடக்கு இங்கே ட்ரை பண்ணியிருக்கு. பட் இங்கே முடியல. அகைன் மறுபடியும் கீழே இந்த ஜோனில் இப்போ என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு ஸ்லைட்லியாக உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு சைட்வேஸ் இருக்குது. இந்த சைட்வேஸையும் இப்போ கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இதை கன்ஃபார்மாக இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹை. ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இதுதான் சொனாட்டா சாஃப்ட்வேரோட டார்கெட். எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்டு நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்க, ஏன் அப்படின்னா அதாவது நம்ம இந்த சப்போர்ட்டில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வாங்குறது பிரேக் அவுட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால, ஸோ பிரேக் அவுட்டில் வாங்குகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து எஸ்எல்லை வந்து இங்கே தான் வைக்கணும். ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த மைனர் ட்ரெண்டுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 4 or 5%, 5லேருந்து ஒரு 7%குள்ளே தான் நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் எந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு அகைன் ஒரு என்ட்ரியை நம்ம எடுத்துக்கலாம். எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுக்கும் ஒரு 3 o'clock 3 or 3:15 போல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கூட இருந்தால் கீழே இறங்கிட்டு வருது. இன்ட்ராடேயில் உங்களுக்கு
அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் கிளியராக ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னா 315 ஆர் 320 அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை போய் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பூனாவாலா. ஸோ பூனாவாலா பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 514. ஸோ இந்த ஜோன், அதாவது இந்த 514 இந்த ஸ்டாக் என்ன இருக்குன்னா கீழே தான் வந்திருக்கு. ஸோ கீழே வந்துட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலில் இருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் நம்ம சொல்லலாம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் உங்களுக்கு கிளியராக இருக்காது. ஸோ பொதுவாகவே நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த ரவுண்டிங் பாட்டமாகவே இருந்தாலும் ஒரு கப்பு வந்து உங்களுக்கு கிளியராக சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டாக்கில் வந்து அந்த மாதிரி வியூ ஆகாது. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ ட்ரா பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் இல்லையா. இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு சம்டைம்ஸ் இப்படிலாம் இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கலாம். பட் இது வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக அப்படியே சார்ட்டில் இருக்காது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கிட்டத்தட்ட 13% புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சொன்ன மாதிரியே 315 ஆர் 320 அந்த டைமில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்கா, அதாவது ட்ரையாங்கிளோட சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணணும். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 514. ப்ரீவியஸ் ஹை வரும்போது சம்டைம்ஸ் இந்த அளவுக்கு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த 514 அதோட ப்ரீவியஸ் ஹைலாம் மதிக்காது. ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேறு லெவலில் வரும். உங்களுக்கு இதோட டார்கெட் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அதோட இந்த இன்சைடு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு மேலே போகும். கிட்டத்தட்ட மேலே ஒரு 50% மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்படி வச்சிடணும். எங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ஜோன் வரைக்கும் இது கிட்டத்தட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 630 650 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. 600 கூட நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. 520, அதாவது 620 அப்படின்றது உங்களுக்கு பூனாவாலாவோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விப்ரோ. ஸோ இதோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் தெரியும். சைடில் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குதோ அப்படியே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விப்ரோ, இந்த ஜோனில் உங்களுக்கு நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம், அதை விப்ரோவை பொறுத்த வரைக்கும் டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு 350 நம்ம சொன்ன மாதிரி. ஸோ கேண்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வரணும். அப்படி வந்தால் மட்டுமே நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஜோனில் எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று, இந்த பிரேக் அவுட்டில் எடுக்கும்போது நம்ம எஸ்எல் இவ்வளோ தான் வைக்கலாம். டார்கெட் வந்து நமக்கு நியரில் தான் இருக்குது. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் இந்த 248 247 உங்களுக்கு எஸ்எல் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் 270, இதோட ப்ரீவியஸ் ஹை. உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட், அதாவது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்விங் அப்படின்னு பார்க்கும்போது 270 தான் இதோட டார்கெட். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ மாதிரியே தான். ஸோ உங்களுக்கு இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு கேப் அப் கிடச்சதுனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வேளை
பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுவும் நல்லதான் நமக்கு. இன்றைக்கி கன்சிடர் பண்ணாமல் எப்போ கரெக்டாக இந்த ஜோனை வந்து அதாவது கேப் அப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆனிச்சு, இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும், மேலே தான் போகும். இங்கேருந்து இந்த ஜோனுக்கு வரும். ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 1 or 2 டேஸில் நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா ரைட், பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோன், இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, 1504 உங்களுக்கு எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1649 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 1654. ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பொறுத்தளவுக்கு இந்த ட்ரையாங்கிளோட அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலே நிறைய பேர் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரீவியஸ் ஹையை போய் ஹிட் பண்ணும்போது என்னாகும், ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து அகைன் மறுபடியும் கீழே இப்படி வரும். அதனால தான் நம்ம பிரேக் அவுட் எப்பயுமே கொடுக்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது தான் நம்ம பிரேக் அவுட்டு கன்ஃபார்மே பண்ணுவோம். ஸோ இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே மேலே தான் போகுது. ஸோ இதோட ப்ரீவியஸ் அதாவது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 264 இதுதான் உங்களுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவோட டார்கெட். எஸ்எல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோன், அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த லோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இது இறங்கினாலும் கூட இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட் இருக்கும். இந்த சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட இங்கே தாராளமாக வச்சுக்கலாம். இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 295, ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. 295லேருந்து ஒரு 300 இருக்கும். நீங்கள் இந்த ஜோனில் இப்போ வாங்கிட்டு கூட நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ முடிவு உங்களுடையது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். எஸ்எல் டார்கெட் இது எங்கெங்கே உங்களுக்கு வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ முடிவு வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கங்க. நான் உங்களை வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி க்ரீன். இந்த என்டிபிசி க்ரீன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோனில் உங்களுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதோட ஆல் டைம் ஹை பாருங்கள். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 154. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். இந்த ஃபால்லேருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ ரெக்கவர் ஆகிட்டு இங்கே பாருங்கள், ஆல் டைம் ஹை இந்த ஃபால் தான். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட இந்த ரெசிஸ்டன்ஸை போய் உடைக்க முடியாமல் அங்கேருந்து அகைன் மறுபடியும் ஃபால். ஸோ இங்கேயும் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குற ரேஞ்சில் இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நீங்கள் இந்த சப்போர்ட்டில் வாங்கலாம். எந்த சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. பட் கொஞ்சம் லேக் ஆகலாம். ஆனால் நம்ம சப்போர்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா எஸ்எல் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். இன்னொன்று இந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் கொடுக்கும் சீக்கிரமாக. இது ஒரு ட்ரிபிள் பாட்டம் உங்களுக்கு நெக்லைன் சீக்கிரமாக பிரேக் ஆகும். எப்படி வரும். ஸோ இப்போது சப்போர்ட்டில் நம்ம கூட என்ன பண்ணலாம், ஸோ இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டில் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 90 அதாவது 100 ரூபா அப்படின்றது நம்ம எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 117. செகண்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 154 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.